சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். ஒரு கார்ட்டூனுக்காக நம்முடைய விகடன் தளம் முடக்கப்பட்டிருக்கு இல்லையா? நம்முடைய அன்பு நேயர்கள் நன்கறிவார்கள். நம்முடைய விகடன் தளத்தை மீட்பதற்கான எல்லா விதமான வேலைகளையும் ஒரு பக்கம் நம்ம வேகமா எடுத்துட்டு இருக்கோம். அதே நேரத்துல நம்முடைய விகடன் ஆப் வழக்கம் போல இயங்கிட்டு தான் இருக்கு. அதில் நம்முடைய விகடனுடைய அனைத்து விதமான கட்டுரைகளும் இருக்கு, தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னொரு பக்கம் நம்முடைய விகடன் பிளேவில் அனைத்து விதமான ஆடியோ புக்குகளையும் தொடர்ந்து நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லாம முதல் கமெண்டாகவும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்முடைய விகடன் ஆப் லிங்கை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். தவறாம அந்த லிங்கை கிளிக் பண்ணி விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்துக்கோங்க, அன்போடு கேட்டுக்கிறோம். அப்புறம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய அன்பு நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்கூட்டியே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்றைய காணொளி எது குறித்து அப்படின்னா, 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் தாவேகா, குறிப்பாக விஜய் அவருடைய ஸ்பீச் பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய கணக்குகள் ஒர்க் அவுட் ஆகுமா, என்ன ரூட் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த போருக்கு தயாராகும் மு.க. ஸ்டாலின் முக்கியமாக தேதி குறித்திருக்கிறார். மார்ச் 5ஆம் தேதி குறையும் எம்பி தொகுதிகள், அதனால ஆல் பார்ட்டிஸ் வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல உள்ளுக்குள்ளார சில பல சிக்கல்கள்லாம் இருக்கு, ஸ்பீடு பிரேக்லாம் இருக்கு. அதிலிருந்து தப்பிப்பதற்காகவோ இந்த போரையும் அவர் அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சில தகவல்கள் வருது. என்ன அது? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமித்ஷா அவரு தமிழ்நாடு வந்திருக்காரு. எம்பி தொகுதிகளை குறைக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அவங்களுடைய அரசியல் கணக்குகள் என்ன, இந்த 3 பேர்களுடைய பின்னணி அரசியல் கணக்குகள் என்ன, அது எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தும் என்பது குறித்தான விரிவான ஒரு அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் டிவிகே விஜயின் ஆக்ஷனும் எதிர்பார்ப்புகளும். 2ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைத்திருப்பதை ஒட்டி மாமல்லபுரத்துல பிரம்மாண்டமாகவே 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர். முக்கியமான மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் பங்கேற்று ரொம்பவே உற்சாகத்தோடு கொண்டாடி இருக்காங்க. வந்திருந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் முகத்துல பெரும் எதிர்பார்ப்பும் உற்சாகமும் தென்பட்டது. அதற்கேற்பவே கெட் அவுட் கேம்பெயின் என்பதையும் தொடங்கி வச்சிருந்தாரு தாவேகாவுடைய தலைவரான திரு விஜய். அதாவது மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக, சாதி கொடுமைகளுக்கு எதிராக உள்ளிட்ட ஒரு 6 முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்து அதை ஒட்டி கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வச்சிருந்தாரு விஜய். முதல் கையெழுத்தை அவரே போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் போட்டிருந்தாரு. அதே நேரத்துல ஜன்சுராஜ் கட்சியுடைய நிறுவனரும் வியூக வகுப்பாளருமான திரு பிரசாந்த் கிஷோர் அவரும் இந்த விழாவில் பங்கெடுத்திருந்தாரு. அவர்கிட்ட கையெழுத்து போட கேட்டப்ப அந்த காட்சிகளை பார்க்குறப்ப, லைவ்ல பார்க்குறப்ப இல்லை அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு மறுத்துடுறாரு. இப்படியாக சில நல்ல விஷயங்களை அவங்க முன்னெடுத்திருந்தாங்க. கையெழுத்து இயக்கம் அப்படின்னு, கெட் அவுட் அப்படின்னு 2 கட்சிகளையும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே அட்டாக் பண்ற மாதிரி அந்த படங்கள் காட்சிகளும் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக முக்கியமான நிர்வாகிகள்லாம் பேசியிருந்தாங்க. குறிப்பாக திரு ஆதவ் அர்ஜுனா அவர் பேசுறப்ப, அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நாம தான் பிரதானமான எதிர்க்கட்சி, நம்முடைய தலைவர் விஜய் தான் பிரதானமான எதிர்க்கட்சி தலைவர், அந்த மாதிரி தீயாக நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அவருடைய உரையில வழக்கம் போலவே கூடுதலாக டிஎம்கே அட்டாக் அரசியலும் இருந்ததுங்க. அவரை தொடர்ந்து திரு பிரசாந்த் கிஷோர் அவர் பேசுறப்ப, வாரிசு அரசியலை நம்ம ரொம்ப சீரியஸா பார்க்கணும். கிரிக்கெட்ல சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் அவங்களுடைய மகன்கள் தான் ஆடணும் அப்படின்னு ஒரு நிலை வந்திருந்தா நமக்கு ஒரு சச்சினோ டோனியோ நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அவரை தொடர்ந்து பலரும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகாவுடைய தலைவரான திரு விஜய் மைக் பிடிச்சாரு. அவருடைய ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மும்மொழி கொள்கை திணிப்பு, அதற்கு எதிராக தன்னுடைய உரையை முன் வச்சிருந்தாரு. குறிப்பாக நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதை ஏற்க முடியாது, கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை, அதாவது பாஜக அரசாங்கத்தை சொல்றாரு, பெற வேண்டியது நம்முடைய உரிமை, அதாவது திமுக அரசாங்கத்தை ஸ்டேட்ல சொல்றாரு. ஆனா 2 பேருமே எதிர்க்கிற மாதிரியும் அப்படி அவங்களுக்குள்ளார ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ஹேஷ்டாக் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா பாஜகவும் திமுகவும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தன்னுடைய பாணியிலையும் பேசினாரு விஜய். அதற்கப்புறம் எல்லோரும் கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு தன்னுடைய உரையை மிக சுருக்கமாக சுமார் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளார முடிச்சாரு தாவேகாவுடைய தலைவருங்க. இவை எல்லாவற்றையும் உற்சாகத்தோடு கொண்டாடினாங்க தாவேகாவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும். ஆனாலும்
விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை ஒட்டி சில எதிர்பார்ப்புகளையும் இந்த 2ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறத ஒட்டி எதிர்பார்ப்புகளையும் முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். சிலவற்றை சுட்டி காட்டுறாங்க. அவருடைய பேச்சுகள் முதல் முறையாக விக்கிரவாண்டியில சாலையில அவர் பேசினப்ப ரொம்ப இயல்பாக பேசினாரு. அதே நேரத்தில் ஆக்ரோஷமாகவும் பேசினாரு. ஓகே, ஒரு ஓப்பன் மீட்டிங்கு, லட்சக்கணக்கில் அவருடைய ரசிகர்கள் திரண்டு வந்திருக்காங்க, முதல் மாநாடு அப்படிங்கிறப்ப. அதே நேரத்தில் ஓராண்டு தற்போது முடிஞ்சிருச்சு. அவருடைய அடுத்தடுத்த ஸ்பீச்சுகள் அதை விட இன்னும் வலிமையானதாக ஸ்ட்ராங்காக கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குங்க. இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேலோட்டமாக அவருடைய உரை இருந்திருக்கு. அழுத்தமாக ஆழமாக கருத்துக்களை இன்னும் முன் வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ உதாரணமா சொன்னா பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவருமே குறிப்பிட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தி திணிப்பு, மொழி கொள்கை, நிதி பகிர்வு, தொகுதி மறு வரையறை உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய முக்கியமான விஷயங்கள் குறித்து விஜய் பேசவில்லை அப்படின்னு தன்னுடைய பார்வையை முன் வச்சிருக்காரு பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம்க. இது குறிப்பிடத்தக்க ஒண்ணுங்க. இதே போல இன்னும் சிலவற்றையும் சுட்டி காட்டலாம். உதாரணமா சொல்லணும்னா மும்மொழி கொள்கை திணிப்பு, இதற்கு எதிராக விஜய் அவர் பேசினது மிக சரியான ஒன்று. அதே நேரத்தில் பாஜகவையும் திமுகவையும் 2 அரசாங்கங்களையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து அவர் விமர்சித்திருப்பதுங்கிறது இந்த விவகாரத்தில் அந்த அளவுக்கு சரி அப்படின்னு தோணல. எப்படின்னா, மும்மொழி கொள்கையை திணித்து விட்டு நீங்க இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு பேசியிருந்தாரு மத்திய அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான். அப்ப இப்படி மிரட்டுவதுங்கிறது மிக தவறான ஒன்று அப்படின்னு அடிச்சு பேசியிருக்கணும். அழுத்தமாக தன்னுடைய உரையை முன் வச்சிருக்கணும். மேலும் மும்மொழி திணிப்பு ஏன் கொண்டு வராங்க, மறைமுகமாக இந்தி திணிப்பை இங்க முன் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டு மண்ணுக்கு இது ஏற்புடையதான அரசியல் அல்ல, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துடைய அந்த அவங்களுடைய நலன், அந்த அரசியல், இப்படி எல்லாவற்றையுமே எக்ஸ்போஸ் பண்ணி அம்பலப்படுத்தி அவருடைய உரை இருந்திருக்கணும். இந்த கோணத்தில் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சித்து விட்டு இவை எல்லாவற்றையுமே இந்த உரிமையை கராராக பெற்றுத்தர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் மேம்போக்காக மட்டுமே இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. திமுக அரசாங்கத்துல ஆட்சியில நிறைய ஊழல் மலிந்து போயிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, மக்களுடைய நம்பிக்கையை அவங்க இழந்து வராங்க. அதை மடை மாற்றுவதற்காக இன்னொரு பக்கம் இப்படி மேம்போக்காக மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள் அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுடைய செயலும் உண்மையான மக்கள் நலன்ல இருந்து இல்லை அப்படின்னு முதன்மையான எதிரியை ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டு அதற்கு அடுத்து கராராக அவர்களை எதிர்க்கவில்லை என்று அடுத்த 2ஆம் கட்ட எதிரியான திமுகவை எக்ஸ்போஸ் செய்து அவருடைய உரை இருந்திருந்தா அது மிக சரியானதாகவும் இருந்திருக்கும். அந்த 15 நிமிடத்திற்குள்ளாரியே அழுத்தமாகவும் இதை அவரால் முன் வச்சிருந்திருக்க முடியும். ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடியது அவருடைய ரசிகர்கள் கிடையாது. இப்ப ஒரு பார்ட்டியாக அவங்க உருமாறி இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு அவருடைய பார்ட்டியுடைய தளபதிகள் போல இங்க அழுத்தமான அரசியல் விஷயங்களை உள்வாங்கிட்டு போனாதான் அவங்க களத்துல போயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், களத்துல போயிட்டு பரப்புரை செய்ய முடியும். ஸோ இனி வரும் காலங்களில் விஜய் அவர்களுடைய அரசியல் பேச்சுகள் இன்னும் ஆழமானதாக முன்வைத்தால் மிக சிறப்பா இருக்கும், இலக்கை எட்ட முடியும் அப்படின்னும் தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிராக இவங்க ஹேஷ்டாக் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் விஜய் விமர்சிக்கிறாரு. சரிங்க, அந்த நேரத்துல தாவேக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எத்தனை ஆர்ப்பாட்டத்தை, எத்தனை போராட்டத்தை மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிராக நீங்க முன் வச்சீங்க? ஒரு அறிக்கையை வெளியிட்டதோடு சரி, இது எந்த வகையில ஏற்புடையதா இருக்கும்? நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா கொடுக்க மாட்டாங்களா என்ன அரசாங்கம்? ஒரு நல்ல விஷயத்துக்காக முன் வந்து களத்துல வந்து போராடி இருக்கலாம் இல்லையா? ஏன் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் திமுகவினர் தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைத்தபடி இருக்காங்க. ஆக மொத்தத்துல 2ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழல்ல தங்களை சுற்றி அரசியல் பேசப்படுவதை ஒரு பாசிட்டிவாகவே பார்க்கிறார்கள் தாவேக்காவினர் அப்படிங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள். குறையும் எம்பி தொகுதிகள், ஸ்டாலின் வீசும் அஸ்திரம், பிளாக் பண்ணும் அமித்ஷா, புதிய போரும் பின்னணி அரசியல் கணக்குகளும். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான
திரு மு.க.ஸ்டாலின். கிட்டத்தட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. எல்லோரும் வாங்க, இது சம்பந்தமாக நம்ம விவாதித்து ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னும் அழைப்பு கொடுத்திருக்காரு. ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை பிஜேபிக்கு எதிராக ஏன் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறார் திரு மு.க.ஸ்டாலின்? இது சம்பந்தமாக மூத்த அறிவாலய தலைவர்கள் கிட்ட, மூத்த அமைச்சர்கள்ட்ட பேசணுங்க. அதாவதுங்க, மும்மொழி கொள்கை திணிப்பு, மறைமுகமாக இந்திய கொண்டு வரக்கூடிய முயற்சிகள், நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அந்த நிதியை கொடுக்க மறுப்பது, அது மட்டும் இல்லாம வரி பகிர்வுகள்ல தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது, இப்படி நம்ம தமிழ்நாட்டை டோட்டலாகவே ஒன்றிய பாஜக அரசாங்கம் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டாக நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையும் குறைக்கக்கூடிய வகையில தொகுதி மறுசீரமைப்பு என்பதையும் அவங்க தீவிரமா முன்னெடுக்கிறாங்க. இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா, முதலமைச்சர் சுட்டி காட்டினது மாதிரி தமிழ்நாட்டுல 39 எம்பி தொகுதிகள்ல இருந்து 31ஆக அது குறையக்கூடிய அபாயம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 8 எம்பிக்களை நம்ம இழக்க இருக்கோம், தொகுதிகளை இழக்க இருக்கோம். மக்கள் தொகையை அடிப்படையா வச்சுதான் இதை முன்னெடுக்கிறாங்க. அதுல பாருங்க, முதலமைச்சர் சொன்னது போலதான் நம்ம இந்தியாவில முக்கிய இலக்கான மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் நம்முடைய தமிழ்நாடு தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஆனா மக்கள் தொகை குறைவா இருப்பதாலேயே எம்பிக்கள் எண்ணிக்கையை குறையக்கூடிய ஒரு அபாய சூழலும் தற்போது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதை தானே அவங்க காரணமா சொல்றாங்க. இது வெறும் உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு மட்டும் நினைச்சிட வேணாம். இது நம்முடைய மாநில உரிமை சம்பந்தப்பட்டதும் கூடங்க. அதிக எம்பிக்கள் இருந்தாதான் நீட்டு, மும்மொழி கொள்கை, நிதி பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் நம்மளால குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்காரு இல்லைங்களா? சோ இந்த அநீதிக்கு எதிராக ஒரு முக்கியமான போரையும் முன்னெடுக்கணும் அப்படின்னா திமுக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கு. இது தமிழ்நாட்டுடைய ஒரு பிரதான பிரச்சனை அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள். இதுல முக்கியமான ஒன்று, எம்பிக்கள் அப்படிங்கிறவங்க மக்களுடைய அந்த மாநிலத்துடைய பிரதிநிதிகள், மாநிலங்களுடைய உரிமைகள், பண்பாடு உள்ளிட்ட பொருளாதாரம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் குறித்தும் மக்களுடைய பார்வையிலிருந்து நாடாளுமன்றத்துல மக்களுக்கான குரலை அவங்க பதிவு செய்யணும். எந்த அளவுக்கு அதிக அளவிலான எம்பிக்கள் பிரதிநிதித்துவம் பெறாங்களோ இருக்காங்களோ அந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கான, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஏற்கனவே குறைவாகத்தான் எம்பிக்கள் இருக்கும். சில நேரங்கள்ல சில மாநிலங்கள்ல குறைவான எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு இல்லாமலே கூட பெரிய மாநிலங்கள்ல அதிக எம்பிக்களுடைய ஆதரவின் மூலமாக வேண்டாத மசோதாக்களை கூட சட்டமாக்கிடுறாங்க. அதை தடுக்கவே தொடர்ந்து எம்பிக்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு நீண்ட நெடிய போராட்டமா இருக்கு. இப்ப இருக்கிற பலத்தையும் குறைக்கிற மாதிரி தொகுதிகளை குறைத்தால் நம்ம தேவைக்கான குரலை இன்னும் ஓங்கி ஒலிக்க வேண்டியது இருக்கும். அந்த போர் இன்னும் அதிக அளவுல போராட வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இது கொள்கை சம்பந்தப்பட்டதும் கூட. இன்றைக்கு பாஜக முன்வைக்கக்கூடிய அவர்களுடைய பெரும்பாலான கொள்கைகள் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இருக்கு. இப்ப கல்வி நிதியை நாங்க கொடுக்க மாட்டோம், அதை நீங்க மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணாதான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு மிரட்டுவது எல்லாமே இப்படியான ஒன்றுதான். இப்ப மேலும் எம்பிக்களுடைய எண்ணிக்கைகளை குறைக்க இன்னொரு பக்கம் அவர்கள் பலமானவர்களாக மாறுவாங்க. இந்த மிரட்டலும் அதிகரிக்கும். இது குறைவான எம்பி தொகுதிகள் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே பெரிய பாதிப்பா தான் அமையும். அதே நேரத்துல ஊபி போன்ற மாநிலங்கள்ல, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல எம்பி தொகுதிகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்களுடைய கணக்குகள் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்துல தொடர்ந்து அமர்ந்துடலாம் அப்படின்னும் பாஜகவுக்கு ஒரு கணக்கு இருக்கு. சோ இவை எல்லாவற்றையும் கவனிக்கணும் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க திமுக ஆதரவு பொருளாதார சமூக ஆர்வலர்கள். அதே நேரத்துல தென்னிந்தியாவில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று ஏற்கனவே பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி உறுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு திமுகவுடைய இந்த முன்னகர்வு எல்லாவற்றையும் மறுத்து பேசியிருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு கோவைக்கு வந்திருந்திருக்காரு. அங்கதான் இப்படியாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விகிதாச்சார அடிப்படையில தென்னிந்திய மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் தான் கிடைக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. முதலமைச்சரே, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றுகிறீர்கள். நான் புள்ளி விவரங்களோடு விளக்கம் கொடுத்திருக்கேன். எதன் அடிப்படையில நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு உரிய பதில் கொடுக்கணும் அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாங்க. மேலும் ஊழலின் மாஸ்டர் டிகிரியே திமுக தான் அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அமித்ஷா. இப்படி திமுகவும் பாஜகவும் ஒரு புதிய பிரச்சனையை எடுத்து இப்படி தீவிரமாக மோதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. முக்கியமா திமுகவை பொறுத்த வரைக்கும்
இங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இதை ஒட்டி அதிமுக தீவிரமாக ஒரு பக்கம் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கு. பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து விமர்சனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாதி பிரச்சனைகளும் சாதி ரீதியிலான அந்த ஒடுக்குமுறைகளும் அதிகரிச்சிட்டு இருக்கு. இன்னமும் சரியான தீர்வு கிடைக்காத வகையில வேங்கை வயல் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இப்படி அடுக்கிட்டே போலாம். இப்ப முக்கியமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களையும் முன்னெடுத்துட்டு வராங்க. 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவையும் அமைச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டது தமிழ்நாடு அரசாங்கம். ஆனாலும் அது முதற்கட்டம் பெரிய அளவுல சக்சஸ் ஆகல, தோல்வி அடைஞ்சிருக்கு. நேற்றைக்கே பார்த்தோம்னா பிப்ரவரி 25ஆம் தேதி பெரிய அளவுல அரசு ஊழியர்கள் பணிக்கு செல்லல. பல்வேறு பள்ளிகள்ல மாணவ செல்வங்களே பாடம் எடுத்ததாகலாம் செய்தித்தாள்கள்ல செய்திகள் வந்தது. ஸோ திமுகவுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலி இங்க மாறிக்கிட்டு இருக்கு. மிக முக்கியமாக திமுகவுடைய வலுவான வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களே கடும் அதிருப்தியில திமுக மீது இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவை எல்லாவற்றையும் மாற்றணும். ஏன்னா அவங்களுடைய கோபம் அடுத்தடுத்து ஒவ்வொரு வர்க்கத்தினருடைய கோபமாக, போக்குவரத்து தொழிலாளர்கள், அப்புறம் பல்வேறு பிரிவினர் எல்லோருடைய கோபமாக மாறிடக்கூடாது, அது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கவனத்தை அந்த பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட, பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உணர்வாகவும் இருக்கு. அதுதான் தேர்தலில் தொடர் தோல்விகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி உள்ளிட்ட எதுவுமே தரதில்லை அப்படின்னு அவர்களை காட்டுவதன் மூலமாக தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய திட்டமா இருக்கு அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க பிரதானமான எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுகவுடைய அனுதாபிகள். இதையே தான் வேறொரு வகையில பாஜகவும் முன்வைக்கிறாங்க. இப்ப திடீர்னு தொகுதி மறுவரையறை விஷயத்தை ஏன் கையில் எடுத்துக்கிச்சு திமுக, அந்த மாதிரியான ஒரு டாக்கே இல்லையே அப்படின்னு அவங்களும் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. ஆனா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அப்ப மும்மொழி கொள்கை திணிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா, பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவைகளுக்காகத்தான் உணர்வு ரீதியாக உரிமைக்கான போராட்டங்களை திமுக முன்னெடுக்குது. இது உரிமைக்கான போர் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க திமுகவினர். ஆக மொத்தத்துல போர் போர் போர்னு தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு அரசியல் கணக்குகளோடு பயணிக்கிறாங்க. யாருடைய அரசியல் உண்மையாகவே மக்கள் நலனோடு இருக்கோ, முன்வைக்கப்படுதோ, அவர்களை மட்டுமே அரியணையில் அமர்த்துவார்கள் மக்கள். அதுதான் வரலாறு சொல்லுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.